கடந்த நாட்களில ஒரு பிள்ளைகளை சந்திக்க நேர்ந்தது. அப்போ அவங்க வீட்டு சூழ்நிலைய பின்னணியத்தை விசாரிக்கும் போது அவரோடு கூட ஒரு அண்ணன் ஒரு தங்க இருக்கிறதா அவர் சொன்னாரு. அப்ப அவங்க தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது, குழந்தை இல்ல. 4 வருஷத்தை கடந்துட்டாங்க. அப்ப அவங்க மாமியார் சொல்றாங்கன்னா, அவங்க சம்மந்திய வர வச்சு, உங்க பொண்ணை நீங்க கூட்டிட்டு போயிடுங்க, நாங்க எங்க பையனுக்கு வேற கல்யாணம் பண்றோம். அதே உன் பொண்ணுக்கு அந்த காரியம் நடந்து உன் சம்பந்த வீட்டுல உன் பொண்ணை வாழ வெட்டி அமைச்சா உனக்கு எப்படி இருக்கு? அப்ப பிள்ளைகள் அழுது ஜெபிச்சாங்களா, ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் இறங்க மாட்டீங்களா? 4 வருஷம், அதாவது கல்யாணம் ஆகி 2 மாசம் டிராவல் பண்ணாலே பெரிய கொடுமை. அப்ப இவங்க கேட்டாங்களா, ஆண்டவரே ரொம்ப அசிங்கப்பட்டுட்டோம், எங்க மாமியார் இப்படி சொல்றாங்க, எங்க தங்கச்சிக்கு வாழ்வாதாரம் போற மாதிரி இருக்குது. இவங்க ஜெபிச்சாங்களாம். 5வது வருடத்தை அவங்க உள்ள நுழையும் பொழுது கர்த்தர் ஒரு ஆண் பிள்ளையோட நுழைய அவர்களுக்கு கிருபை செய்யணும். 2025 கர்த்தர் உங்கள் சந்ததிகளை எல்லாம் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஆடிலாகிலும் மாடிலாகிலும் ஒன்றும் மலடாய் இருப்பதில்லை என்று சொன்ன ஆண்டவர் உங்களுடைய கர்ப்பத்தின் கனிகளை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.